ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாகவி பாரதியாருடைய மணிமண்டபம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் கலர் பஸ் ஸ்டாண்ட் ஆச்சுல்ல, அது வந்து எட்டயபுரம் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு டைமிங் வந்து மார்னிங் 9:30லேருந்து 1:30 வரைக்கும், ஈவினிங் 2:30லேருந்து 6 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து மரம்லாம் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நிறைய கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா போல் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. பட் இப்போ வந்து அது ஒர்க்கிங்கில் இல்லை. ஒரு சின்ன பேனர் போல் வச்சுருக்காங்க. இங்கே நியர்பை என்னென்ன பிளேஸ் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதியாரோட வீடு வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து விசிட் பண்ண வந்து அலோடு இல்லை. ஏன்னா ஒர்க் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பெயிண்ட் பண்ணுறது, ரீஒர்க் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஆல்ரெடி இருந்த அவர் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இங்கே வந்து ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. விசிட்டர்ஸ் வந்து அலோடு இல்லை. மற்றபடி இங்கே இருக்கிறதுலாம் நம்ம லெட்ரு, அவரோட கடிதங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 2 கல்வெட்டு வச்சுருக்காங்க. அந்த 2 கல்வெட்டில் வந்து ஒன்று வந்து அவரை பற்றியும், இன்னொன்று வந்து இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கான லேண்ட் ஏரியா கொடுத்துருப்பாங்கல்ல, அவரை பற்றியும் வந்து ராஜாவை பற்றியும் வச்சுருக்காங்க. அந்த ஃபஸ்ட் அவரை பற்றி கொடுக்கறதுல வந்து இவருக்கு எப்படி பாரதின்னு பேர் வந்தது, இவர் எப்படி புரட்சிகர படைப்புகள்லாம் படைக்க வந்து இவரை தூண்டுச்சு, என்ன தூண்டுச்சு, இவர் எப்படி பாண்டிச்சேரி தப்பிச்சு போனார், வில்லியனூரில் அவர் கைது பண்ணாங்க, கடலூரில் சிறை பிடிச்சாங்க, சிறையில் வச்சாங்க, அப்புறம் விடுதலை பண்ணாங்க, அப்புறம் இவர் யூஸ் பண்ண வீடு, சென்னையில் யூஸ் பண்ண வீடெலாம் எப்படி அரசுடைமையாக்கப்பட்டது, அதெல்லாம் பற்றியும் ஒரு கடிதம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ் அலோட் கிடையாது, வெளியே விட்டுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பாரதியாரோடைய முருவ சிலை இருக்குது. உள்ளே வந்து அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு மெயின்டைன் பண்ணுறது. மேலே வந்து ப்ளூ கலர் போர்டில் வந்து ஃபுல்லாகவே அவர் அந்த மணிமண்டபத்தை சுற்றி அவருடைய பாடல்கள்லாம் அழகாக வச்சுருக்காங்க, நம்ம பாட்டு பாடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பிறந்தார், அவரோட தாய், தந்தை, அவர் என்னென்ன வருஷத்தில் அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணார் அப்படின்றதெல்லாம் அவர் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ, அவருக்கு 2 பொண்ணு இருந்தது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவருடைய வீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய கைப்பட எழுதின கடிதங்களும் நிறைய வச்சுருக்காங்க, பாடல்களும் வச்சுருக்காங்க. அடுத்தது பிரிண்ட் பண்ணதும் வச்சுருக்காங்க நிறைய. அவர் என்னென்ன பத்திரிக்கையில் என்னென்ன வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு சில சாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவர் குடும்ப வம்சாவளியை வந்து நிறைய வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு காந்தி கிட்ட வந்து இவர் வந்து வேண்டி கேட்டுக்கிட்டாராம், எனக்காக ஒன்று வந்து தமிழில் நீங்கள் வந்து எழுதித்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் காந்திக்கு வந்து தமிழ் எழுத தெரியாதுன்றதுக்காக அவர் இவருக்காக தமிழை கற்றுக்கிட்டு அவர் கையால் வந்து எழுதி கொடுத்தாது. அந்த லெட்ரு கூட இங்கே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது மதுரை டு தூத்துக்குடி பைபாஸில் வந்து எட்டயபுரம் பைபாஸில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன படைப்புகள் வந்து என்னென்ன இயரில் வந்து படைச்சிருக்காரு அப்படின்றதும் வச்சுருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ரூம் காட்டுவோம், அந்த ரூமில் தான் அந்த வீட்டில் இருந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க இங்கே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு குவரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.